எல்லாருக்கும் வணக்கங்க. நேற்று விலாகோட கண்டினியூஷன் தாங்க இந்த வீடியோ. குழந்தைகளுக்கு ஸ்கூல் இருக்கிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு அலாரம் வச்சாலும் 5:30 வரைக்கும் 5 நிமிஷமாக அலாரத்தை ஆஃப் பண்ணி 5:30க்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திரிப்போம். இதுவே லீவ் நாளில் நீ நல்லா தூங்கலாம், லீவ் விட்டாச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப தான் 5 மணிக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே நமக்கு தூக்கம் தெரிஞ்சிருங்க. இது என்ன ஒரு டிசைனோ தெரியல. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ஸ்கூல் போகிறப்பலேருந்து எனக்கு இப்படி தான் நடக்கும். என்னைக்கு லீவோ அந்த அன்னைக்கு தூக்கம் சீக்கிரமே தெரிஞ்சிடும். இதுவே ஸ்கூல் இருக்கிற அன்னைக்கு கண்ணு முழிக்கணும்னா முழிக்க முடியாது. அப்படி ஒரு தூக்கம் சொக்கிக்கிட்டு வரும். என்ன மாதிரி யாருக்கெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லைஃப்பில் நிறைய பிரச்சனைகளை தொடர்ந்து நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டே வர்றோம்னு வச்சுக்கோங்களேன். தொடர்ந்து ஒன்று மேலே ஒன்று அடி மேலே அடி வரும்போது என்னடா லைஃபு, நமக்கு மட்டும் இப்படி நடக்குது, எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் மட்டும் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு 100ல் ஒரு தடவையாவது கண்டிப்பாக எல்லாரும் இந்த வேர்டை யூஸ் பண்ணியிருப்போம். இதை யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கவே மாட்டோம். எல்லாத்துக்குமே பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குதுங்க. ஒருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை. நமக்கு வெளியில் தெரிகிற மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா இன்னொருத்தருக்கு அது வேறு ரீதியான பிரச்சனையாக நடக்கும். ஆக மொத்தத்தில் பிரச்சனை இல்லாத மனுஷனும் இல்லை, பிரச்சனை இல்லாத வாழ்க்கையும் இல்லை. அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆத்திரப்படாமல் அவசரப்படாமல் அதிலிருந்து எப்படி வெளியே வரலான்னு யோசிங்க. கண்டிப்பாக அந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயமாகவே இருக்காதுங்க. ஏம்மா உனக்கே 1000 பிரச்சனை, நீ இங்கே அட்வைஸ் பண்ணுறியா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் என் பிரச்சனையை நான் எப்படி ஹேண்டில் பண்ணி நான் வெளியில் வருவேன் அப்படிங்கிறத தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஏதோ ஒருத்தருக்காவது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கம்மஞ்சாப்பாடு நான் எப்படி பண்ணுவேன்னு சொல்கிறேங்க. தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு கம்பு குரணைன்னு சொல்லி கடையில் கேட்டால் கிடைக்குங்க. அதை வாங்கிட்டு தண்ணியில் கழுவிட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு அதை நல்லா கட்டி இல்லாமல் கிளறிக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரும். தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே வைக்கணும். கெட்டிப்பட்டு வர்றப்போ மூடி போட்டு விசில் ஒரு 4-5 விசில் விட்டுறோணுங்க. 4-5 விசில் விட்டு விசில் அடங்கினோடனே ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி கூலாக தான் நிற்கும். என்னடா இது தண்ணியாட்டு இருக்குது பயப்பட வேண்டாம். மறுபடியும் இதை நல்லா அடியிலிருந்து நல்லா கிளறி விடணும். இந்த ஸ்டெப் கண்டிப்பாக பண்ணணுங்க. இல்லைன்னா மேலே தண்ணியாட்டவும் அடியில் கெட்டியாகவும் நின்றுக்குங்க. நல்லா கிளறி விட்டு போட்டு மறுபடியும் மூடி போட்டு அந்த சூட்லேயே ஒரு 10 நிமிஷம் விட்டுறலாங்க. அது ஆறுனதுக்கப்புறம் நல்லா கம்பஞ்சாப்பாடை கிச்சனு உருண்டையை பிடிச்சி தண்ணியில் ஓட்டா 3 நாளைக்கு வேணாலும் கெடாதுங்க. தண்ணி மட்டும் டெய்லியும் மாற்றி உப்பை போட்டு புளி தண்ணியாக குடிச்சிக்கலாங்க. இந்த வெயிலுக்கு அட்டகாசமாக இருக்குங்க.